அதன்படி தமிழ்நாட்டில் முதன்முறையாக இல்லம் தேடி ரேஷன் திட்டங்களுக்கு வெளியூர்களில் தங்கி வேலை பார்ப்பதால் ஒரே நாடு ஒரே கார்டு ஒன் நேஷன் ஒன் கார்டு திட்டத்தின் கீழ் குடிமைப் பொருட்கள் பெற்று வருகின்றனர். எங்கே இருந்தாலும் உங்களோட அதாவது சொந்த ஊரில் நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க. அந்த விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முகாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த சர்க்கரை, பாமாயில், பருப்பு, கோதுமை, அரிசி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு வரும். சர்க்கரை அட்டைதாரர்கள் பொறுத்தவரை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான அப்டேட், அமலுக்கு வரக்கூடிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்துட்டு மிகவும் பயனுள்ள தகவல், அதாவது ரேஷன் கடைகளை பற்றின தகவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரேஷன் கடையில் புதிய மாற்றங்கள், மக்கள் மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த தகவல்களை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகள் பற்றின தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து ரேஷன் கடைகளில் மாற்றம், மக்கள் மகிழ்ச்சி. ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு திட்டம். அதாவது இப்போது கரண்ட்டில் இருக்க இந்த ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்டுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி கார்டு, சர்க்கரை கார்டு அப்படிங்கிற இந்த 2 வகையான கார்டுகள் எல்லோருக்குமே தெரியும். சர்க்கரை கார்டு அப்படிங்கிறது சர்க்கரை மட்டுமே வாங்கிக் கொள்கின்ற கார்டுகள். அரிசி கார்டுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது பருப்பு, அரிசி, பாமாயில், கோதுமை, சர்க்கரை முதலிய பொருட்கள் வந்து கொடுக்கறது வந்து அரிசி கார்டு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதில் என்ன ஸ்மார்ட் கார்டு விஷயம், என்ன சிறப்பு திட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லம் தேடி ரேஷன் திட்டம். அதன்படி தமிழ்நாட்டில் முதன்முறையாக இல்லம் தேடி ரேஷன் திட்டம் என்ற இந்த திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் வெள்ளக்கவி கிராமத்தில் தொடங்கப்பட்டது. சாலை வசதி இல்லாத இந்த கிராமத்துக்கு இந்த திட்டம் தொடங்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் கொடைக்கானல் வட்டத்தில் உள்ள சின்னூர், பெரியூர், மழை கிராமங்களுக்கு இல்லம் தேடி ரேஷன் பொருட்கள் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதி என்பதால் அங்குள்ள மலைப்பகுதிகளில் ஏராளமான கிராமங்கள் உள்ளன. தமிழ்நாடு அரசின் திட்டத்தின் கீழ் மலை கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு சென்றடையவும் திட்டங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் இங்கேயுமே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 7 கிலோமீட்டர் தூரம் மழைப்பாதையில் வழியாக கொடைக்கானல் வட்டம் வெள்ளக்கவி ஊராட்சி மலை கிராமம் என்பதால் சாலை வசதி இல்லாத கிராமத்தினால் இங்கு வசிக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தங்கள் குடும்ப அட்டைகளுக்கு உரிய குடிமைப் பொருட்களை வட்டக்கானல் பகுதியில் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் மழைப்பாதை வழியாக தலை சுமையாகவும் மற்றும் குதிரைகள் பொதி சுமையாகவும் வீடுகளுக்கு கொண்டு சென்றிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக வீடு தேடி அவர்களுக்கு அனைத்து பொருட்களும் சென்றடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 30 குடும்ப அட்டைகளுக்கு வெளியூர்களில் தங்கி வேலை பார்ப்பதால் ஒரே நாடு ஒரே கார்டு ஒன் நேஷன் ஒன் கார்டு திட்டத்தின் கீழ் குடிமைப் பொருட்கள் பெற்று வருகின்றனர். எங்கே இருந்தாலும் உங்களோட அதாவது சொந்த ஊரில் நீங்கள் ரேஷன் கார்டு வாங்கியிருப்பீங்க, அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு. ஆனால் உங்களுக்கு வேலை இப்போ ஒரு வேலை வந்துட்டு தஞ்சாவூரில் கிடச்சிருக்கு, இல்லை சென்னையில் கிடச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஸ்மார்ட் கார்டு மூலியமாக நீங்கள் அங்கேவும் பொருட்கள் வாங்கிக்க ஒன் நேஷன் ஒன் கார்டு அப்படிங்கிற அந்த திட்டத்தை தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே இருந்தாலும் பொருட்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வெளியூர் கார்டுகளுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சொந்த ஊருக்கு போய்ட்டு ஒவ்வொரு மாதமும் பொருட்கள் வாங்கிட்டு வர கண்டிப்பாக நம்மளால் முடியாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால இந்த விஷயத்தையும் அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா?
இப்போது இதில் என்ன மாற்றம், புதிய மாற்றம் இல்லை என்ன தேவை என்ன ரேஷன் கார்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகாம் ஒன்று அமைப்பார்கள். ஓகேங்களா. ஸோ இயர்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இந்த முகாம் இருக்கும். இந்த முகாமில் நம்ம என்ன தகவல்களை நம்ம உட்படுத்தலாம், இல்லை தெரிஞ்சுக்கலாம், இல்லை என்ன அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளை பற்றின ஏதேனும் குற்றச்சாட்டுகள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முகாமில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த முகாமில் உங்களோட பெயர் மற்றும் தொலைபேசி எண் மற்றும் முகவரி ஏதேனும் மாற்றம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் முகாம் அமைப்பு அப்படிங்கிறது. இது பார்த்திங்கன்னா எப்படியுமே இயர்லி த்ரைஸ் வரும். உங்களுக்கு இயர்லி த்ரைஸ் வரும்போது எந்தெந்த ஏரியாவுக்கு வருதுங்கிறத முன்னாடியே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போது நீங்கள் இந்த முகாமில் போயிட்டு உங்களுக்கு ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் முன்வைக்கலாம். இல்லை ஏதானும் பெயர் மாற்றம், இல்லை நீங்கள் வந்து உங்களோட இதுக்கு அட்ரஸ் சேஞ்ச் ப்ரூஃப் ஏதாவது நீங்கள் வந்துட்டு காட்டிட்டு நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது இந்த ரேஷன் கடையிலேருந்து நான் அந்த வாங்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முகாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த சர்க்கரை, பாமாயில், பருப்பு, கோதுமை, அரிசி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு வரும். சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்க்கரை மட்டும்தான் வரும். இப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு 1 kgங்கிற மாதிரி 5 kgயோ இல்லை 4 kgயோ அவங்களுக்கு வந்துட்டு சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு வந்துட்டு போயிடும். ஓகேங்களா. சர்க்கரை மட்டும்தான் அவங்க வாங்க முடியும், மற்றபடிக்கு பொருட்கள் எதுவும் அவங்க வாங்க முடியாது. ஓகேங்களா. 2 வகையாக பிரிச்சுருக்காங்க. அது கேட்டகரிஸ் வைஸ் வந்து அதை பிரிச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி அட்டைதாரர்களுக்கு தான் எல்லாம் வந்து பெனிஃபிட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ரேஷன் அறிவிப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட்டில் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா. இல்லை நம்மளுக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எல்லார்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபும் கூட, இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு ப்ரூஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு எல்லா அப்டேட்டுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ரேஷன் பற்றின எல்லா அப்டேட்ஸுமே கொடுக்குறாங்க. ஓகேங்களா. சப்போஸ் இப்போ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் கீழ் TNPDS சமீபத்தில் அப்டேட்கள் ஒன்று வெளிவந்திருக்கிறது. ரேஷன் கார்டுகளில் பெயர் மாற்றம், மொபைல் எண் மாற்றம் மற்றும் ஆன்லைன் மூலம் குடும்ப அட்டைகள் உறுப்பினர்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது, பெயர் நீக்கம் செய்வது ஆகியவை எல்லாமே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆன்லைன்லேயே சரிபார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் கார்டை வந்து பதிவிறக்கவும் செய்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பெயர் மாற்றம், மொபைல் எண் மாற்றம், ரேஷன் கார்டில் பெயர் மற்றும் மொபைல் எண் மாற்றுவதற்கான வசதிகளும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் குடும்ப உறுப்பினரை சேர்ப்பது அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையோட நேமை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே நம்மளுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துருச்சு. ரேஷன் கார்டின் நிலையை சரிபார்க்கன்னு சொல்லி NFSA போர்ட்டல் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. நீங்கள் என்ன நிலை எங்கே இருக்குது, எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிற அந்த நிலையை நீங்கள் சரி பார்த்துக்கலாம். ஸ்மார்ட் ரேஷன் கார்டை பதிவிறக்கம் செய்ய அதிகாரப்பூர்வமான TNPDS இணையதளத்தில் ஸ்மார்ட் கார்டை பதிவிறக்கம் செய்யலாம். ரேஷன் கார்டு விநியோகத்தில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதையுமே சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இயர்லி த்ரைஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டுகள் ஆன்லைன் விண்ணப்பங்கள் மூலம் ஒப்புதல் கிடைப்பதற்கான காலக்கெடுவும் இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு கரண்ட் அப்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு, அதாவது யாருக்கெல்லாம் இது அப்டேட் ஆகணும் இல்லை என்ன பண்ணணுங்கிற அடுத்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததற்காக நன்றி.